பயன்பெறலாம் என்று கருதுகிறார்கள். அதற்கு நீதிமன்றமும் துணை போகிறது என்று நாங்கள் கருதுகிறோம். எனவே இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஒரு தீர்மானத்தை நாங்கள் முன்மொழிந்திருக்கிறோம். நீதிபதி சுவாமிநாதன் அவர்களின் நீதியின் மீது மக்கள் நம்பிக்கை இழந்திருக்கிறார்கள். அவர் ஒரு பக்க சார்பாக இருக்கிறார் என்று கருதுகிறோம். எனவே அவர் மீது நாடாளுமன்றத்தில் ஒரு குற்ற முன்மொழிவு என்கிற இம்பீச்மெண்ட் ரெசல்யூஷன் தீர்மானத்தை கொண்டு வந்து அவரை அந்த பதவியிலிருந்து விலக்க வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலம் நாங்கள் அனைவரும் ஒரு சேர ஒரு குரலில் கேட்டுக்கொள்கிறோம். அயோத்தி போலவே தமிழ்நாடு நீதிபதி அவர்களை கண்டிக்கிறீங்க, பதவி விலகணும்னு சொல்றீங்க. தங்களுக்கு ஆதரவாக வந்தால் வரவேற்பதும், எதிரான தீர்ப்பு வந்தால் வந்து எதிர்க்கிறதும், விமர்சனம் செய்கிறதும் இப்போ சமீபத்தில் ரொம்ப மாற்றமாக இருக்குது. இது எப்படி பார்க்குறீங்க? ஒரு நீதிபதி இல்லை, 2 நீதிபதி சொல்லியிருக்காங்க, மொத்தம் 3 நீதிபதி இந்த தீர்ப்பை உறுதிப்படுத்தியிருக்காங்க. அதை விமர்சனம் பண்ணுறீங்க. இதற்கு முன்னால் 30 நீதிபதிகள் இந்த தீர்ப்புக்கான வேறு தீர்ப்பை வழங்கியிருக்கிறார்கள். இதே வழக்கில் நீங்கள் 1920 ஒரு நூற்றாண்டுக்கும் மேலாக இதே வழக்கில் பல்வேறு தீர்ப்புகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. ஒரு தீர்ப்பு அனைத்துக்கும் சட்டம் ஒன்றுதான். தீர்ப்புகள் மாறுகின்றன. எப்போதும் ஒன்றை நான் சொல்லுகிறேன், யார் ஒருவருக்கும் எங்களுக்கு மட்டுமில்லை, யார் ஒருவருக்கும் தீர்ப்பை விமர்சிப்பதற்கும் கண்டிப்பதற்கும் தீர்ப்புக்கு எதிரான கருத்து சொல்லுவதற்கும் உரிமை உண்டு. மேல்முறையீடு என்பதே விமர்சனம்தான். ஒரு நீதிமன்றம் வழங்கி இருக்கிற தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீட்டுக்கு போகிறோம் என்றால் இந்த தீர்ப்பை விமர்சிக்கிறோம் என்று பொருள்தான். எந்த இந்திய அரசமைப்பு சட்டம் நமக்கு இந்த சட்டத்தை வழங்கி இருக்கிறதோ அதே சட்டம் இந்த தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்யவும் அனுமதி வழங்கி இருக்கிறது. ஒரு நீதிபதி தொடர்ந்து இப்படிப்பட்ட தீர்ப்புகளை வழங்கி வருவதால் அவர் மீது இம்பீச்மெண்ட் கொண்டு வர வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். சார், அயோத்தியை போலவே தமிழ்நாடு மாறும் என நாயனா நாகேந்திரன் நேற்று பேட்டியில் சொல்லியிருக்காரு. அது எப்படி பார்க்குறீங்க? மாறும் என்று அவர் சொல்லவில்லை. அயோத்தியும் இந்தியாவில் தானே இருக்கிறது என்று ஒரு புதிதாக ஒன்றை கண்டுபிடித்து சொல்லியிருக்கிறார். வெறும் அயோத்தி மட்டுமல்ல, ஒடுக்கப்பட்ட மக்களின் மீது கொடுமைகளை நிகழ்த்திய கயர்லாஞ்சியும் இந்தியாவிலே தான் இருக்கிறார். அப்படியானால் தமிழ்நாட்டிலும் அதே போல ஒடுக்குமுறைகளை கொண்டு வருவோம் என்று சொல்ல முடியுமா? எனவே அயோத்தியில் இவர்கள் கொண்டு வந்த கலவரம், அதுவும் அவர்களுக்கு அங்கேயும் எந்த விதத்திலும் உதவவில்லை. எந்த அயோத்தியை அவர்கள் நம்பினார்களோ, எந்த அயோத்தி இந்தியா முழுவதற்கும் உதவும் என்று கருதினார்களோ அந்த அயோத்தி அடங்கி இருக்கும் தொகுதியிலும் கூட நாடாளுமன்றத்தில் அவர்கள் வெற்றி பெறவில்லை. அயோத்தியே கை கொடுக்கவில்லை, திருப்பரங்குன்றம் ஒரு நாளும் கை கொடுக்கார். இந்துக்களுக்கு விரோதமாக செயல்படும் திமுக ஆட்சி என எச் ராஜா நேற்று சொல்லியிருக்காரு. எச் ராஜாவை விட இந்துக்களுக்கு எதிராக செயல்படுகிறவரை இனிமேல் தான் கண்டுபிடிக்க வேண்டும். காரணம், திமுக அரசு இந்துக்களுக்கு எதிராக என்ன செய்திருக்கிறது? திமுக கழகம் செய்திருக்கிற, திராவிட இயக்கம் செய்திருக்கிற நன்மைகளால் இந்துக்களை விட பயன்பெற்றவர்கள் வேறு யார்? எந்த மதத்தை சேர்ந்தவர்கள்? இடஒதுக்கீட்டால் பயன்பெற்றவர்கள் யார்? நம்முடைய திட்டங்களால் பயன்பெற்றவர்கள் யார்? ஒரு நாளும் இந்து மதத்திற்கு மட்டுமில்லை, எந்த மதத்திற்கும் எதிராக திமுக கழகம் செயல்படவில்லை. சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பது இந்து மக்களுக்கு எதிரானது என்று எச் ராஜா சொல்வாரானால் சட்டம் ஒழுங்கு இங்கே கெட்டுப்போக வேண்டும் என்று விரும்புகிற அவருடைய உள்நோக்கம் வெளிப்படுகிறது என்று பொருள். அதே போல திருப்பரங்குன்ற நீதிபதி கி வீரமணி அவர்கள் பேசியிருந்தாரு. இது வீரமணி கைது செய்ய வேண்டும் எச் ராஜா. யாரை வேண்டுமானாலும் கைது செய்ய வேண்டும் என்று யார் வேண்டுமானாலும் கோரிக்கை வைக்கலாம். ஆனால் வெளியே ஒரு பெரிய சிங்கம் போல பேசிவிட்டு நீதிமன்றத்திற்குள் அப்படியே நெடுஞ்சான்கடையாக விழுந்து மன்னிப்பு கேட்கிற பழக்கம் எங்களுக்கும் இல்லை, எங்கள் ஆசிரியருக்கும் இல்லை. எச் ராஜாவுக்கு அது நிறைய பழக்கம்.